உடல் முழுக்க நடுங்க, குரல் கம்ம, கண்ணீரோடு காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட முதியவர் 29 வருடங்களாக தேடப்பட்ட கொலை குற்றவாளியா? திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சாத்தாங்காடு பகுதியில தான் 1996ஆம் ஆண்டு ஒரு மோசமான கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படுது. அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மில்ல கூலி தொழிலாளியா இந்த முதியவர் ஜிகேல் கிஷோர் சர்மா பணி செஞ்சிருக்காங்க. அவர் கூடவே 35 வயதான நபரும் வேலை செய்திருக்காங்களாம். இந்த நிலையில தான் பக்கிங்ஹாம் கேனல் பகுதியில வாக்குவாதம் ஏற்பட்டு அதுல ஜிகேல் கிஷோர் சர்மா கொலை செய்ததாக கூறப்படுது. கால்வாயில உடல் மிதக்கிறத பார்த்து அடையாளம் காணப்பட்டு 2 நாட்கள்ல கிஷோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா 45 நாட்களுக்கு அப்புறமா ஜாமீன்ல வெளிவந்தவர் தலைமறைவானதாகவே கூறப்படுது. சொந்த ஊர்ல அவர் பதுங்கிய தினத்தில இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 5 முறைக்கு மேல தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடியதாகவும் கடைசியா 22ஆம் தேதி உதவி ஆய்வாளர் வீராசாமி அவர்களுடைய தலைமையில காவலர் ரஞ்சித், காவலர் சித்திக் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட தனிப்படையினர் கிஷோர் சர்மா பதுங்கியிருந்த வீட்டில இருந்து அவர் அதிரடியா கைது செய்ததாகவும் கூறப்படுது. கேட்டீங்களா? 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டாராம் இவர். அதுவும் கொடூரமான கொலையா. அடிச்சு கொண்டு சாக்கடையில் மிதக்க விட்டா. அப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொலையாளி தேடுறதுக்கு ஒரு யோசிச்சிருக்கணும்ல. யார் இப்படி எப்படி கொலை பண்ணியிருப்பா, யாரு என்ன அப்படின்னு யோசிச்சு கொலையாளியை கண்டுபிடிச்சி, மூளையை கசக்கி கொலையாளியை கண்டுபிடிச்சி அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. ஏதோ இந்த ஆள் சாதாரண ஆள், அதனால சாதாரணமாக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கேஸ் நடந்திருக்கு. ஆனால் கொடூரமாக கொலை பண்ணவனுக்கு 45 நாளில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கொடூரமாக கொலை பண்ணவனுக்கு 45 நாளில் ஜாமீன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து எங்கே ஓடி போயிட்டான், தலைமறைவு 29 வருஷமா. அப்போ அந்த 29 வருஷமா இந்த ஆளை தேடுறதுக்குனே ஒரு டீம் இருந்திருக்கும். அதுக்கு செலவு மக்களுடைய வரி பணம். இப்போது இந்த கிழமை யாரும் தெரியல, ஆனால் இந்த ஆள் தான் அந்த ஆளுன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த கிழமை தான் உண்மையான கொலைகாரன், அப்போ 45 நாளில் ஜாமீன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆன கொலைகாரன்னா வெல் அண்ட் குட் ஃபைன். ஆனால் இந்த கிழமை அந்த ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? அந்த கேஸை முடிச்சாகணும். ஒருத்தனை தூக்கி அவன் பேர் சொல்லி உள்ளே போடணும், கேஸை முடிக்கணும், அவ்வளோதான். அப்போது போலீஸ்காரங்களுடைய நிர்பந்தம் என்ன, போலீஸ்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் என்ன? இதை யார் கொடுத்துருந்த ப்ரெஷர்? இவனுங்க தான். ஏன் அந்த கேஸை முடிக்கல, குற்றவாளி எங்கே, ஜாமீன் வாங்கிட்டு போனானே ஏன் வரல அப்படின்னு இவங்களை கேட்பானுங்க. அப்போது இதில் என்ன நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது? ஜாமீனை என்ன கொடுத்த நீ? கொடூரமாக கொலை பண்ணவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்த? கேட்க வேண்டியதாக இருக்கா? அப்போ நீ எல்லாம் கொலை பண்ணவனுக்கு எவன் ஜாமீன் கொடுக்க சொன்னது? அப்புறம் நீயே போய் பிடிக்க வேண்டியதானே? எதுக்கு போலீஸ்காரன் முடிச்சுதுன்ற? போலீஸ்காரன் என்னதான் கஷ்டப்பட்டு கிரிமினல் கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தினா நீ ஜாமீன் கொடுத்து அனுப்புவேன். அப்புறம் எங்க அவன் மக்கள் விழிச்சாய் மாதிரி மக்களோட வரி பண்றது எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். இவனை ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டு வெளியில ஜாலியாக சுற்றுவான். அவனை தேடுறதுக்கு மக்களுக்கு வரி பண்றது, மக்கள் வரி பண்றது சம்பளம் கொடுத்து போலீஸ்காரன் அனுப்பிச்சிட்டு இருக்கணும். அவன் ஜாலியாக வெளில குற்றம் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் என்ன நீ எல்லாம் ஒரு பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டு வரவன் எல்லாத்தையும் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறது, அவன் போயிட்டு மறுபடியும் குற்றம் பண்ணுறது, அப்புறம் குற்றம் நடக்குது எல்லாம் இது அப்படின்னு உத்தம பேசிட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லிடுறேன், நான் மட்டும் இல்லை, இப்போ எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால மக்கள் உங்களை துரத்தி அடிக்கிற நிலைமை வந்துடும்.